ஆமா, சிவலிங்கத்தை கண்ட உக்கரமகா ராஜாவர் ஆமா தன்னோட அரண்மனைக்கு வந்து மந்திரி தலையாரிகளை அழைத்தார். ஐயா மந்திரி தலையாரிமார்களே ஆமா, இன்றைக்கு காலை பொழுதிலே நாம உக்கரமோட்டை சித்தாத்துக்கு குளிக்க சென்ற போது நான் சித்த ஆற்றுல முங்கி குளிக்கும் போது என் காலையில ஒரு சின்ன லிங்கம் வரை தென்பட்டுச்சு. அப்பேற்பட்ட சிவலிங்கத்தை தன்னோட அரண்மனைக்கு எடுத்து வர வேண்டும். உக்கரமகாராஜா மந்திரி தலையாரிடத்திலே சொல்ல. ஆமா, ஏமடா அங்க உக்கரமகாராஜா கிட்ட சிவலிங்கமா போனாதான் அம்மா நிலையில வாங்க முடியும். ஆமா, நினைச்சு பார்க்க நம்ம அங்க போனா நம்ம நிலைய பெற்று வாழ்வாங்க வாழலாம்னு நினைத்து அப்படியே உக்கரமகாராஜா மந்திரி தலையாரிகளை அழைத்து ஐயா மந்திரி தலையாரிகளை மந்திரி தலைவர்கள் முன்னடைக்க உக்கரமகாராஜர் பெண்தோழர்கள் சித்தார்த்தங்கரைக்கு வந்தார்கள். ஆமா, ராஜா எந்த இடத்துல குளிச்சாலோ அதே இடத்துலதான் சிவலிங்கமும் இருக்கு. உடனே மந்திரி தலைவர்களை தண்ணீரில் இறங்க வைத்து ஆமா இந்த சிவலிங்கத்தை நீங்கள் எடுத்து வாருங்கள். ராஜா வரங்களை கொடுக்க ஆமம்மா மந்திரி தலைவர்கள் சித்தார்த்தங்கரையை தண்ணீரிலே இறங்கி ஆமையா சிவலிங்கமா இருக்காளே அம்மா கிங்கா பார்வதாதேவி. கிங்கா பார்வதாதேவின்னு அவங்களுக்கு தெரியாது. சரி, சிவலிங்கம் என்று அந்த மந்திரி தலையாரிடம் எடுத்துக்கொண்டு ஆமோ தலையாரியா கொண்டு வாரா கொண்டு வந்து சிவலிங்கத்தையா அரண்மனைக்கு கொண்டு வந்து அது பூசை வைப்பதற்காக அதற்கு தனி இடத்தை ஒதுக்கி வைத்து அந்த உக்கரமோட்டை நகரில என்ன நடக்கு பூசைக்கு அம்மா சிவலிங்கம் வந்திருக்கு. இதுக்கு அந்திய காலையும் பூசை செய்ய வேண்டும் அல்லவா? அதுக்கு தகுந்த பூங்காமான தோட்டத்தை உண்டு செய்து மந்திரியா தலைவரியா உக்கரமோட்டை அந்த லிங்கத்துக்கு சிவலிங்கத்திற்கு உகந்தது செம்மறி புஷ்பம். ஆமா, அந்த செம்மறி புஷ்பம் வரமான அழகான அரளி தோட்டத்தையும் உண்டு செய்தார்கள். அப்படி அந்த சிவலிங்கத்திற்கு ஆமா அன்றையும் காலையிலையும் அழகாக பூஜை செய்ய அப்படியே இருக்கக்கூடிய நாளையில என்னம்மா நடக்கு தெரியுமா? என்ன நாட்டிலையோ நல்ல நாளே 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 வடக்கு வாகைக்குளம் நகரில வடக்கு வாகைக்குளம் மன்னாதி மன்னவர்கள் மன்னாதி மன்னவர்கள் மன்னவர்கள் வம்சத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஆமா யாரு மன்னாதி மன்னர்கள் மறவர் குல மாணிக்கங்கள் அப்பேற்பட்ட இந்த முக்குளத்தோர் வம்சத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். வடக்கு வாகை குளத்தில ஆமா சேது
மனைவியாகப்பட்டவள் யாரு? வெள்ளையம்மா நாச்சியார். நாச்சியார். அந்த சேது தேவருக்கும் வெள்ளையம்மா நாச்சியாருக்கும் ஆமோ வடக்கு வாகைக்குளம் நகரில நகரத்தில் குறைவும் இல்லை, குறைவும் இல்லை, அருளும் இல்லை, குறைவும் இல்லை, அருளும் இல்லை, குறைவும் இல்லை, அருளும் இல்லை. என்ன செய்ய ஒன்று இல்லை. ஒன்று இல்லை. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, ஆமா. இருக்கு, ஆமா. இருக்கு, ஆமா. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுத்த வீடு இருக்கு, இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு. ஆமா. மனைகள் அத்தனையும் இருந்தாலும் இருந்த போதிலும் சேதத்தேவர் என்பவருக்கு, ஆமா, அந்த சேதத்தேவர் என்பவருக்கும் மனைவியாகப்பட்ட வெள்ளையம்மா நாச்சியாருக்கும் நாச்சியாருக்கும் எத்தனை பொண்ணு இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்றமில்லை ஒன்று இல்லை. இல்லைங்க. செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வமோ? என்ன செல்வம்? செல்வத்தில் சிறந்த செல்வம் சிறு செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. திருக்குறளோட கேட்டேன். செல்வத்தில் சிறந்த செல்வம் என்ன செல்வம்பா? செல்வத்திலே சிறந்த செல்வம்னா நமக்குலாம் நம்ம பொண்டாட்டி செல்வம் தான். பொண்டாட்டி செல்வம். ஆமா. உன் பொண்டாட்டி பேர் என்ன பேரு? அவரு கௌசிகா. ஆமா. கனியிலே சிறந்த கனி. கரையில சிறந்த கனி என்ன கனி? மைனி கனியா? பார்த்தீங்களா? படத்துக்கார் சொன்னது கேட்டீங்களா? கனியிலே சிறந்த கனி மாங்கனி. அவருடைய மைனி பேர் மாங்கனி. அவன்தான் உனக்கு அப்பா செல்வத்துல கனியில சிறந்த கனியா? இறந்த பலமுல பணியாரம் இதை போல இல்ல அநியாயம். என்னமோ சொன்ன சபையில எலி கடிச்சு என்னது அது மாதிரி கனியிலே சிறந்த கனி என்னதென்று கேட்டா அந்த அண்ணாச்சி சொன்னது மாதிரி அவருக்கு மாங்கனி. எப்பா கட்டக்கார தம்பி, கனியிலேயே சிறந்த கனி என்ன கனி? என்ன பழம்? பெலாப்பழம். தாய பிளப்பிய கனியிலே சிறந்த கனி அதான் மதலக்கனி. ஆமா. செல்வத்திலே சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம். ஆமா. எத்தனை பொண்ணு இருந்தாலும் வேற எப்படி ஆகிருக்கு அவன் வந்து தெரிஞ்சது. அப்படியா சொல்ல நினைச்சாலும் செல்வத்தில் சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம். ஆமா. கடையிலே சிறந்த கனி அதான் மதலைக்கனி. மதலைக்கனி. அந்த வடக்கு வாகைக்குளத்திலே வாழ்ந்து வந்தாரே ஆமா. சேது தேவர் அவரை மனைவியாகப்பட்ட வெள்ளையம்மா நாச்சியார். இருவர்களும் ஒருவர் சொல்லை ஒருவர் ஏற்று ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமாம்மா. ஒரு பூவும் நாரும் போல ஒழுக்கமுடனும் அப்படித்தானே இருக்கணும். நலமும் சதையும் போல நலமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமாம்மா. அப்படி இருந்த போதிலும் என்ன மதலை ஒன்று இல்லாமல் அந்த வெள்ளையம்மா நாச்சியாரவா ஆமோ தன்னுடைய கணவனிடமில்ல என்ன சொல்லுறா? எப்படி அழகு போவதான் தெரியுமா? அப்படி எப்படி? ராஜா
இல்லையே இல்லையே அதுவும் பேசுனது கிடையாது. பின்னால் வர சொல்லிட்டேனா ஆமாம்மா கேட்டு வந்தவர அடுத்து வர சொல்லிட்டேனா ஆமோ பிள்ளைகளை தலைகளில குட்டினேனா கொத்தலைய கொத்தலைய இல்ல மாதா இல்ல மண்டைகளை மண்டையில குட்டிட்டேனா ஆமோ ஒரு பாவம் செய்யலையே வந்தா ஆமா எனக்கு இதனால் இதுவரைக்கும் இல்லை 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 இல்லையே நாளுக்கு நாளால் அவனுக்கும் வயதாகி விட்டு கொண்டிருக்கு இருக்கு இருக்கு அவனுக்கோ ரொம்ப வயதாகி விட்டது இருக்கிறது. முடிதறிக்க பிள்ளை இல்லை கிடையாத இந்த வெள்ளையம்மாள் ஆட்சியாருக்கு 40 வயதாச்சு நடந்து விளையாட பிள்ளை இல்லை இல்லை இல்லையே என்று அழுது புலம்பினார். ஆமா வெள்ளையம்மாள் ஆட்சியா ஆமா இந்த வழக்கு வகை குலத்தில நமக்கு என்ன இருக்கு என்ன செய்ய ஒண்ணு இல்லையே நம்ம குலமோ மனவர் குலம் ஆமா இதே மற்ற மனவர் குலத்திலே நம்ம பிள்ளை ஒண்ணு இல்லாம இருந்தா நம்ம பிளவோட்டு பேசுவாங்க. ஆமா ஒண்ணு இல்லையா அழகில
வென்று அம்மா அம்மா வென்று இந்த வழக்குவாரை குளத்திலே ஆமா சிவத்தேவர் மனைவியாகப்பட்ட இந்த வெள்ளமான ஆட்சியாளருக்கு ஆமா மலவேத மொத்தத்திலே எனக்கு மண்ணளம்ப பிள்ளையிலே இல்லை இல்லைய கருக்கித்தங்க அழைக்கும் போது ஆமா அம்மாவே அம்மா என்று எனக்கு கையே இந்த பிள்ளை இல்லையே மன்னவா மன்னவா மனவாளா இல்லா வாசலுக்கு பெரியவர்கள் வரமாட்டார் மதுரை இல்லாத வாசலுக்கு மறையவர்கள் வரமாட்டார்கள் குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார்கள் வரவே மாட்டார் ஆமா இந்த சேது தேவர மனைவியாகப்பட்ட வெள்ளையம்மா நாச்சியா ஆட்சியாரம்மா ராஜமன்னா ஆமாம்மா நீங்களாவது 4 பக்கம் வெளியே போகக்கூடிய ஆளு ஆமா 4 ஆம்பளை டீ கடைக்கு போயிட்டு வந்துருவீங்க 4 ஆம்பளைல 10 திருச்சி வரைக்கும் பேசிட்டு வந்துருவீங்க பேசிட்டு வந்துருவீங்க வீட்டுக்குள்ளேயே நான் முடங்கி கிடக்கேன் இருக்கன பெண்ணா பிறந்தம்மா நான் பெண்ணா பிறந்தலாமா இந்த பூமியில வாழலாமா பிள்ளை ஒண்ணு இல்லை ஏன்னா பிள்ளை போட்டு பேசுவாரே மன்னவா ஏமனா ஆடோ மாடோ மலடா இருந்தா வாய் பேசி யாரும் மலடுன்னு பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க வாய் பேச திறனற்றவர்கள் அப்போனா அவங்க யாரும் குறை சொல்லி பேச மாட்டாங்க ஆனா நம்மளுடைய மாநில ஜென்மத்துல குழந்தை இல்லைன்னா மலடிம்பாங்க குழந்தை இருந்தா கிளவிம்பாங்க இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்ந்தாலும் உலகம் பேசும் தாழ்ந்தாலும் உலகம் அது மட்டுமா என்ன என்ன ஆம்பளை பிள்ளையே பெற்று பெருக்கா வச்சிருக்கோங்க என்ன கொல்லியா பெற்று அடிக்கிட்டால பொன்னாடி வந்தாவாமா ஆமா பொட்ட பிள்ளையா பெற்றா வச்சிருக்கோங்க ஒரே பொட்ட பழையோ பெற்று போட்டிருக்கோம் இந்த பொம்பளை பிள்ளையா பெருந்தாவாமா ஆமா ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் பேசுவா ஆமா பெட்ட பிள்ளை பெற்றாலும் பேசுவா உலகம் ஆணில்லா வாசல் அழகில்லை பெண்ணல்லா வாசல் பெருமை இல்லை ஆமோ மன்னவா ராஜ மன்னவா ராஜு மன்னவா எனக்கு வாய்த்த பிராணநாதா ஆமா இந்த வடக்கு வாயை குளத்திலே ஆமோ பிள்ளை ஒன்று இல்லாமல் நாய் உலகிலே வாழலாமா ஆமா மதலை ஒன்று இல்லாமல் ஆமா இந்த மாநிலத்தில் வாழமா ஆமையா ராஜ மன்னா ராஜு மன்னா ராஜு மன்னா இல்லாமல் இருக்க இவர்கள் சாதக பலன்களை எடுத்து பார்க்கும் பொழுது என்னம்மா அதற்கு மனநாடு ராமேஸ்வரம் ஆமா அந்த ராமலிங்க ஈஸ்வரனை வணங்கி வந்த அவர் குழந்தையால குழந்தை கிடைக்கும் என்று இருக்க ஆமா சேவித்து வர மனைவியாகப்பட்ட வெள்ளையம்மா நாச்சியார் மணி மணி ஆட்டுவம் என்று ஆட்டும் என்று ஆட்டுவம் என்று ஆட்டும் என்று வெள்ளையம்மா வெள்ளையம்மா அறியுமா ராமேஸ்வரம் கடலையும் நீராடி ஆமாம்மா அந்த தீர்த்தம் எடுத்து திருமயம் தன்னுடைய வீட்டுக்கு பயணமானார். ஆமா அப்படியே அந்த ராமலிங்க ஈஸ்வர திருவையாள வெள்ளையம்மா நாச்சியானவர் ஆமோ மாமா அன்றுமாலம் குருமாராய் மாற்றவே
கொடுத்திடுமா அவன் சீரும் சிறப்புமாகவே வளர்த்து வரும் நாளையில வளர்ந்த பிறந்து 16 நாளாகிவிட்டது. நாளையில பேர் விடணும்ல அந்த வெள்ளையம்மா ராசியாரும் சேரு தேவரும் அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுத்தார் தெரியுமா? என்னம்மா? அந்த ராமலிங்க ஈஸ்வரர் திருவையால் பிறந்ததாலும் நம்ம மனோபுரத்திலே வளர இருப்பதனாலும் ராமையா ராமையா வெள்ளையமான ஆட்சியானவள் செல்ல மகன் ராமையா தேவர் சீரன் சிறப்பு மகனை வளர்த்து வர அவருக்கு வல்லது 16 விட்டது. ஆயிரக்கரைகளையும் அத்தனையும் கற்றான் ராமையா தேவர். கூடவிட்ட கூடத்தோடு குலத்தொழிலையும் எடுத்தான். வீர சமரித்தேன். அது மட்டும் இல்லாம இந்த மரவர் குலத்திலேயே பிறந்திருக்காங்க இல்லையா? அப்பேர் வச்ச அந்த ராமையா தேவர் வீராதி வீரன் வீர சூரன். அப்பேர் வச்ச ராமையா தேவரானவர் வடக்கு வாகி குலத்துக்கு மேல்புறமாக உக்கிரக்கோட்டை. அந்த உக்கிரக்கோட்டையில என்னம்மா உக்கிரமகா ராஜாவுக்கு ராமையா தேவர் நாடகம் வந்திருக்கும் நாட்டாம வந்துருக்காரு. இவன் வீரத்துல வீரனா இருக்கான். இவனை நமக்கு காவலுக்கு வைத்துக்கணும். ஆடலையும் ஆடலவனா இருக்கான். அறிவீர சூரனா இருக்கான். இந்த ராமையா தேவராக உக்கிரக்கோட்டையிலே உக்கிரமகா ராஜாவுக்கு சேவகனாக இருக்கும் பொழுது என்னம்மா என்ன நடக்க தெரியுமா? நல்ல நாடு நல்ல நாடு மன்னவர்
மன்னாடு மன்னவர்கள் வரவர்களாம் ஆண்டு வரக்கூடிய நாடு எந்த நாடு நம்ம புதுவெருமா நகரம். இந்த புது நகரிலா வம்சத்திலே வாழ்ந்து வரக்கூடிய இந்த புதுவெருமா நகரத்தில ஆமா ஆனக்குடி தேவரா ஆனக்குடி தேவர் என்பவர் புதுவெளியிலே அழகாக வாழ்ந்து வருகிறார். ஆமா அந்த ஆனக்குட்டி தேவருக்கு அழகாக ஒரு தங்கை இருந்தார். அவ யாரு நான் பொன்னம்மா. பொன்னம்மா அந்த அண்ணனும் தங்கையுமாக ஆமா ஒரு சொல்ல ஒருவர்கள் ஆனக்குட்டி தேவரம்மா பொன்னம்மா தங்கை புதுவெளிமான நகரத்தில சீரும் சிறப்போடு சீரும் சிறப்போடு அவருடைய தங்கையார் பொன்னம்மா பெண்கொடியார் ஆசா ஆமா அம்மா கெங்காமாதேவி புகழ்பாடம் நாமனுக்கு ஆமா அலங்காரம் வந்த செங்கார நிலையிலே ஆமையா அம்மா புகழ்பாடம் நாம பொன்னம்மா பொன்னமரத்து பிள்ளை ராமராஜர். சரி இப்படி இருவர்களுமே ஒற்றுமையாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையில ஆமாம்மா அப்பா அங்க அந்த உத்தரபர ராஜா என்ன கணக்கு வருகிறாரே சிவலிங்கம். அம்மா கெங்காபாடம் இருக்கீங்க. ஆமா இது ராமநாதபுரம் வழங்கி வந்தார். சரி பொன்னம்மா என்னைக்கு போனாரோ ஆமா அன்று முதலாகவே பொன்னம்மாள் அந்த சிவலிங்கத்தை வணங்கி வருகிறார். ஆமா காலையிலோ மாலையிலோ ஆலையிலோ காலையிலோ சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து வருகிறார். ஆமா இப்படியே அநேக காலமாக பூஜை செய்து வாழ்ந்து வரக்கூடிய நாளையில ஆமா பார்த்த ராமயாத்திரர் என்ன செய்தார் அந்த ஈசன் அருளால அருளாத சிவனோ காணலைந்தார். அவையோ அந்த ஆலக்குட்டி தியாகராஜன் என்னம்மா தங்களுக்கு வேண்டிய ஆமா சடங்கு சாஸ்திரங்களை செய்து முடித்து வெற்றி இருக்க ஆமா அப்பதான் தங்கைக்கு இதை எப்படி கிடைக்க முடியும்? ஆமா கூட வாரியாமான ஆலக்குட்டி தியாகர் கேட்டாரு. அதற்கு பொன்னம்மா என்ன ஏனே நான் பிறந்து விட வந்த முன்னாடி என்னை பழி போட்டு பேசுவாருன்னா ஆமாண்ணா நான் கொஞ்ச நாள் உத்தரமட்டில் எவ்வளவு காலம் என் வாழ்க்கை வாழ முடியுதோ அவ்வளவு காலம் நான் வாழ்ந்து இருக்கேன். ஆமா நாளைக்கு எப்படி ஒத்துக்கா இருக்கு பார்த்துக்கிறோம். ஆமா அத
அதனால் அந்த பொன்னம்மாள் தங்குடிக்கு என்ன ஆறுக்குட்டி தேவர் 2 வெள்ளாடு 2 ஆடு மாடு கொடுத்தாரு. ஆமா இதை வச்சு பிழைச்சுக்கோ. ஆமா ஆமா எதையால முடிந்தது ஐயா அந்த பரிசா நான் தாரேன். தாரேன். இந்த ஆடக்குடி தேவர் தங்கையிடம் ஆடு மாடுகளை மேய்க்க கொடுத்துருக்கு. ஆமா இதை வச்சு பிழைச்சுக்கன்னு சொல்லிட்டு புதுவருக்கு வந்துட்டாரு. ஆமா அப்ப அந்த உத்தரகோட்டை நகரையில என்ன என் அம்மா கிங்கா பார்வதி திருவையால என்ன நடக்கு தெரியுமா? கண்ணத்தில கொடிய வந்தவளே, கண்ணத்தில ஆடி தீரத்த வந்தா, கோபத்த கண்ணகரில் வரமள புல்லவே, வரவச்ச